விஜய் இப்போ தான் பேர் சொல்லி ஆரம்பிச்சிருக்கார். மோடி பேர் சொல்லிட்டார் தைரியமாக. மோடிக்கு தமிழ்நாடு என்றாலே அலர்ஜி. இப்படி இந்த கரப்ஷன் கபடதாரிகளுக்கு மறைமுகமாக உதவும் உங்க அரசுக்கு ஏஞ்சி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி. அதே மாதிரி இன்னைக்கு தான் முதல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு பேர் சொல்லிட்டார். மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே. அதுக்கு ஜோரா தமிழ்நாட்டு மக்கள்லாம் நான் விஜய்க்கு வீரம் வந்துருச்சு. இன்னைக்கு தான் ஸ்டாலின் பேர் சொல்லிட்டார், மோடி பேர் சொல்லிட்டார். அப்போ அது சொல்லும்போது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறார், 2026 2 கட்சிகளுக்கு இடையே தான் போட்டி, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும்ங்கிறார். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. அப்போ பிஜேபி என்ன ஆகுறது, அப்போ ஏடிஎம்கே என்ன ஆகுறது அப்படின்னா அவருக்கும் விஜய் ஆதவர்ஜுனுக்கும் தெரியும். அண்ணாமலை வந்து டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபியை கூட்டு சேர விட மாட்டார். பிஜேபி தனியாக நிற்கும், ஏடிஎம்கே தனியாக நிற்கும். அண்ணாமலை வேலை தானே, அங்கே டிஎம்கே குடும்பத்தோட பேரத்தில் அதை கெடுத்து விட்டுருவார். அப்போ உண்மையான போட்டி யாருக்கும் வரும், தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் வரும். அதைத்தான் சொல்கிறார். 2026 உண்மையான போட்டி தாவேகாவுக்கும் திமுகவிற்கும் தான். ஏனென்று கேட்டால் அண்ணாமலை பிஜேபியை எப்படியும் அதிமுகவுடன் சேராமல் கெடுத்து விடுவார் தன்னுடைய சுயநலத்துக்காக. அப்போ 2 ஓட்டும் பிரிஞ்சிச்சுன்னா உண்மையான போட்டி உங்கள் 2 பேருக்கு தானே. இதைத்தான் சொல்கிறார்.